தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் அந்த கட்சியோடைய தலைவர் விஜய் பேசின பேச்சு, அதில் இருக்கக்கூடிய அரசியல் அர்த்தங்கள் அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அவர் பேசின பேச்சில் இருந்த முக்கியமான சில பாயிண்ட்ஸ், அதன் மூலமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக சிங்கத்தோட ஒப்பிட்டு ஒரு கதையை அவர் சொன்னார். அதாவது உவமையாக சில விஷயங்களை ஒப்பிட்டு பேசினார். அதில் சிங்கம் வேடிக்கை பார்க்கறதுக்கு வராது, வேட்டையாடுறதுக்கு தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ கூட்டத்தோடையும் இருக்கும், தனியாக மற்றவங்களுக்கு தண்ணியும் காட்டும் அப்படின்றத சொல்கிறார். இந்த விஷயத்தில் தான் கூட்டணியாகவும் வரும், அப்படி இல்லைன்னா தனியாகவும் நின்று களமாடும் அப்படின்றத சொல்கிறார். அதாவது கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிற பட்சத்தில் தனித்து நின்று போட்டியிடுவதற்கான தயாரிப்போடு தாவேகா தயாராக இருக்குது அப்படின்ற அந்த செய்தியை தான் இந்த கதை மூலமாக அவர் சொல்ல வரார் அப்படின்ற அந்த புரிதல் ஒன்று இதில் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கூட்டணி யார் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் தாவேகா தான் அந்த கூட்டணியோட தலைமையாக இருக்கும், முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் இருப்பார் என்பதை அந்த கட்சி தெளிவுபடுத்திய பிறகு கூட்டணிக்கான பேச்சுக்கு வேறு யாரும் பெரிதாக வரலை அப்படின்ற தகவல் தான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தனித்து களமாடுறதுக்கு தயாராக இருக்கும் என்ற செய்தியை தான் இதன் மூலமாக விஜய் சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாகை சூடும் வரலாறு திரும்பும் என்பது தான் இந்த மாநில மாநாடோட ஒரு மோட்டோவா, இந்த மாநாட்டிற்கான பெயராகவே அதை தான் வச்சுருக்காங்க. கட்சி தொடங்கினதுலேருந்தும் சரி, அந்த முதல் மாநாட்டிலிருந்தும் சரி, இந்த விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். 1967 திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, 1977 அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க, அதற்கு பிறகு இப்போ 2026 தாவேகா ஆட்சிக்கு வரும் என்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். அப்போது இது ஒரு முக்கியமான ஒரு மாற்று கட்சி உருவாக்கமாக அவருடைய கட்சி இருக்கும் என்பதை மக்கள் கிட்ட மீண்டும் மீண்டும் இதன் மூலமாக வலியுறுத்துறதுக்கு அவர் நினைக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வருவாரா என்ற அந்த கேள்வி தொடங்கியதிலிருந்து தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான பதிலாக சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். அதாவது அவரே வரல, இவர் எப்படி வருவார் அப்படின்னு ரஜினி அரசியல் வருகையோடு ஒப்பிட்டு அவர் மீதான விமர்சனங்கள் வைக்கப்பட்டதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கட்சி தொடங்கினாலும் அது செயல்படாமல் போயிடும்னு சொன்னாங்க, மாநாடெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், அதை இவங்க நடத்துவாங்களா அப்படின்ற கேள்வியை வச்சாங்க. இப்போ இதெல்லாம் போய் இவங்க எப்படி ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா கேள்வியையும் நம்ம பொய்யாக்கணும். அதே மாதிரி ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கும் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற பதிலை நாம சொல்லுவோம் அப்படின்ற தகவலை அவர் சொல்றார். அதே மாதிரி தாவேகா கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து அவர் விஜய் ஒரு நடிகராக அவருக்கான ஃபேன் ஃபாலோயர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த ஃபேன்ஸ் வாக்காளர்களாக மாறுவாங்களா என்ற கேள்விதான் அரசியல் தலைவர்கள் தொடங்கி அரசியல் விமர்சகர்கள் வரைக்கும் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். வாக்காக மட்டுமல்ல, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வேட்டாக இவர்கள் மாறுவார்கள், அதாவது அவருடைய தொண்டர்கள் மாறுவார்கள் அப்படின்னும், கோட்டைக்கு அனுப்ப போகிற ரூட்டாகவும் மாறுவாங்க அப்படின்னும் அது ஒரு எதுகை மோனையோடு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது இந்த விமர்சனத்துக்கான அல்லது இந்த கேள்விக்கான பதிலாகவும் இதை நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக அந்த தொண்டர்களாக இருப்பவர்கள் மட்டுமல்லாமல், ஃபேன் ஃபாலோயர்ஸாக இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் தங்களுக்கு ஆதரவளித்து நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம் என்பதை அவர் உறுதிப்பட தெரிவிக்கிறார் அப்படின்றத இதில் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பெண்கள் இளைஞர்கள் சக்தி நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை தன்னோட பேச்சில் வெளிப்படுத்துகிறார் விஜய். அதற்கு முக்கியமான காரணமா எல்லா தமிழ் மக்களோட ஆதரவும் தங்களுக்கு நேரடியாகவே இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. இந்த பெண்கள் இளைஞர்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை குறிப்பிடும்போது பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இளைஞர்கள் இவர்களை முக்கியமா தன்னுடைய வாக்கு பலமாக விஜய் கருதுகிறார். அதனால தான் எல்லா இடங்கள்லையுமே பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தன்னோட பேச்சில் அவர் பேசியிருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு என்ன காரணம்னா, பெண்களுடைய வாக்குகள் எல்லா தேர்தல்கள்லையும், ஒவ்வொரு மாநில தேர்தல்லையும் சரி, தேசிய அளவிலான தேர்தல்லையும் சரி, பெண்களோட முடிவு என்பது எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணுது. அதனால தான் எல்லா மாநில தேர்தல்கள் நடக்கும் போதும் பெண்கள் சார்ந்த திட்டங்கள், குறிப்பாக உரிமை தொகை சார்ந்த நிறைய திட்டங்களை கட்சிகள் அறிவிக்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு முயற்சியாக பெண்கள் சார்ந்த தன்னுடைய கவனத்தை அதிகமாக விஜய் செலுத்துகிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இப்படியான மக்கள் ஆதரவு இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்றார். ஆனா
அப்படியான ஒரு ஆதரவு இருக்கும்போது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு கூட்டணியை வைக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு என்ன அவசியம் என்ற கேள்வியை அவர் எழுப்புறார். இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. பாஜக தாவேக்காவை இயக்குகிறது, தாவேக்கா மூலமாக பாஜக இங்கு ஒரு வாக்குகளை பிரிக்கக்கூடிய சதியை செய்கிறது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதற்கான ஒரு பதிலாக அவர் இதை தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த மாநாட்டோட நோக்கமாக அவர் முன்வைத்திருப்பதும் இதுதான். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் திமுக என்பதுதான் களமாக இருக்கும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு அவருடைய எண்ணம் அல்லது அவர் திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் முன்வைப்பதற்கான முக்கியமான காரணமும் அதுதான். திமுக பொறுத்தவரைக்கும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பாஜக எதிர்ப்பு. அதையும் அவர் கையில் எடுக்கிறார். அதே மாதிரி அரசியல் எதிரியாக திமுகவை சொல்வதன் மூலமாக அதிமுகவுடைய இடத்தை பிடிப்பதற்கு நினைக்கிறார் என்ற கருத்துக்கள் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுது. ஸோ அப்படி ஒரு நிலைப்பாட்டில் தான் தாவேகா வர்சஸ் திமுக என்றுதான் 2026 தேர்தல் இருக்கும் என்பதை அவர் ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகிறார் என்று சொல்ல வேண்டும். களம் அப்படித்தான் இருக்கிறதா என்பது அது ஒரு தனி டிபேட் அப்படின்னே நாம சொல்லலாம். அடுத்ததாக அருந்து போன அரித்மெட்டிக்ஸ் எல்லாம் பொய்யாகும் அப்படின்னு சொல்றார். நிறைய புள்ளி விவரங்களின் அடிப்படையிலாக அவருக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை என்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அது அப்படி அல்ல, அதையெல்லாம் நாங்கள் பொய்யாக்குவோம் என்ற கருத்தை அவர் சொல்றார். அதே மாதிரி பாசிச பாஜக பாய்சன் திமுக என்ற கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக முக்கியமாக முதல்ல பாஜக சார்ந்த விமர்சனம் அது நேரடியான ஒரு விமர்சனமாக அல்லது கூர்மையான விமர்சனமாக இந்த முறை அது மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்ல அவர் பேசும்போது யாருடைய பெயரையும் அல்லது எந்த கட்சியினுடைய பெயரையும் சொல்லலை அப்படின்றத விமர்சனமாக முன் வச்சாங்க. அதற்கு அடுத்தடுத்த கூட்டங்களில் அவர் பேசும்போது பெயர்களை சொன்னாலும் இந்த முறை கூடுதலாக அந்த விமர்சனம் இருந்தது, கூர்மையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி என்று குறிப்பிட்டு பல விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். எல்லாருக்குமான பிரதமராகத்தான் நீங்க இருக்கீங்க, ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைச்சார். அதே மாதிரி மீனவர்கள் பலர் இலங்கை கடற்படையால சிறைபிடிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு தீர்வு காண்பதற்கான எந்த முயற்சியும் நீங்க எடுக்காமல் இருக்கிறது ஏன் அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. அதே மாதிரி மீனவர்களுக்காக கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும், அதே மாதிரி நீட் தேர்வு வேண்டாம் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைக்கிறார். மீனவர்கள் சார்ந்த செயல்பாடுகள் தாவேக்காவோடது அதிகமாக இருக்கு அப்படின்ற கருத்து பரவலாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. விஜய் போட்டியிடக்கூடியதும் கூட மீனவர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய போட்டி என்பது இருக்கலாம் என்ற அந்த கருத்தும் கூட சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் நீட் தேர்வு வேண்டாம் என்பது மாணவர்கள் சார்ந்த அவருடைய செயல்பாடுகள் அதிகமாக இருப்பதை நாம தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த 10, 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பதிலிருந்து மாணவர்கள் சார்ந்த அவருடைய கவனம் அதிகமாக இருப்பதையும் பார்க்க முடியுது. ஸோ அது சார்ந்த 2 கோரிக்கைகளை அவர் முன்வைக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கிறோம். இப்போ கச்சத்தீவு என்றால் அது பாஜக திமுக மீது விமர்சனம், காங்கிரஸ் மீது விமர்சனம் வைப்பதற்காக பயன்படுத்தும் ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று கச்சத்தீவை நீங்கள் மீட்டுக் கொடுக்க வேண்டியதுதானே என்ற அந்த கேள்வியை திமுக தரப்பு பாஜகவிடம் முன்வைப்பதையும் பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியான ஒரு இடத்தை விஜய் அந்த கேள்வியை முன்வைக்கிறதையும் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக எம்ஜிஆருடைய பெயரை அதிகமாக அவர் இந்த பேச்சில் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு முந்தைய பேச்சுகளில் எம்ஜிஆர் சார்ந்த பேச்சுகள் அவர் அதிகமாக இருந்தாலும் இந்த முறை விஜயகாந்த் அவர் பெயரை குறிப்பிட்டு அவர் பேசியது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா மதுரை மண்ணின் மைந்தன் என்று குறிப்பிட்டு விஜயகாந்துக்கும் தனக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருந்தது அப்படின்றத அவர் பறைசாற்ற விரும்புகிறார். அதன் மூலமாக அவருக்கு இருக்கும் ஆதரவையும் தனக்கு எடுப்பதற்கு அவர் நினைக்கிறார் என்ற கருத்தும் சொல்லப்படுது. அப்படியாகத்தான் எம்ஜிஆர் பற்றிய அவருடைய பேச்சுக்கள் என்பதும் அமைந்திருக்கிறது என்ற கருத்தும் சொல்லப்படுது. அதில் ரொம்ப முக்கியமா அவருடைய கட்சி அதிமுக சார்ந்த பல விமர்சனங்களை எப்படி திமுக பாஜக என்று குறிப்பிட்டாலும் அதிமுக என்ற பெயரை குறிப்பிடல. ஆனா எம்ஜிஆர் எப்படிப்பட்டவராக அவர் இருந்திருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கும் வரை முதலமைச்சர் பதவியை பற்றி வேறு யாரும் நினைக்கவே முடியாமல் இருந்தது. அவருடைய எதிரை கூட மக்களிடம் கெஞ்சும் வகையில் அவருடைய மாஸ் என்பது இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறார். ஆனா அவருடைய கட்சி இப்போ எப்படி இருக்கு, அவருடைய கட்சியை கட்டி காக்கும் நிலைமையில் யார் இப்போது இருக்காங்க அப்படின்ற கேள்விகளை எழுப்புறாரு. அதே சமயம் அதை யாரையும் பேரை குறிப்பிட்டு அவர் பேசலை அப்படின்றதையும் நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ அந்த கட்சி எடுத்திருக்கக்கூடிய நிலை, அதே மாதிரி பாஜக
தன்னால நேரடியாக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியலை அப்படின்றதுனால பல்வேறு வேடங்கள் மூலமாக வருது அப்படின்றதுலையும் மறைமுகமாக அதிமுகவை விமர்சிக்கிறாரு. ஊழல் கட்சி என்றும் மறைமுகமாக விமர்சிக்கிறார். ஆனால் எந்த விமர்சனமும் நேரடியான விமர்சனமாக அதில் இல்லை என்பதையும் நாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அந்த கட்சியில் இருப்பவர்களே தொண்டர்களே குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறார். இதன் மூலமா அதிமுக தொண்டர்களையும் அவர் தன்வசம் இழுப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார். அதிமுகவிற்கான வாக்கு வங்கியையும் தன்வசம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்கிறார் அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. அதே மாதிரி ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு நிறைய இடங்கள்ல ஸ்டாலின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அவர் பேசும்போதெல்லாம் அவரை அங்கிள் அப்படின்னு அவர் அழைக்கிறத இந்த பேச்சு முழுக்க நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இது தன்னை அப்பாவாக அவர் மக்களுக்கான ஒரு அப்பாவாக தான் இருக்கிறேன் என்று பல்வேறு இடங்களில், குறிப்பாக மாணவிகளுக்கு அப்பாவாக தான் இருக்கிறேன் என்று நிறைய இடங்களில் அவர் குறிப்பிடுறார். அந்த அடிப்படையில் தான் தாயுமானவர் போன்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுது. ஸோ அதற்கான ஒரு பதிலடியாக இந்த விஷயத்தை விஜய் கையில் எடுக்கிறார் என்ற கருத்தும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி திமுகவோட பலமாக பார்க்கப்படக்கூடிய மற்றொரு விஷயம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பது. ஸோ அதை எதிர்க்கும் விதமாகவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் போதுமா, அவர்களுக்கான பாதுகாப்பு தற்போது இல்லாமல் இருக்கிறது என்பதை அதற்கு கவுண்டர் பண்ற மாதிரி இந்த கருத்தை அவர் சொல்றதையும் நாம பார்க்க முடியுது. இப்போ மக்களை சந்திக்க போறேன் அப்படின்ற கருத்தை ஏற்கனவே விஜய் சொல்லியிருந்தார். இந்த 2வது மாநில மாநாடு நடக்கும் அப்படின்னு சொன்னப்பவே அதற்கு பிறகாக ஓரிரு மாதங்கள்ல மக்களை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இடமாக சென்று நான் நேரடியாகவே சந்திக்க போறேன். ஏன்னா விஜய் பற்றின பல்வேறு விமர்சனங்கள்ல இதுவும் ஒன்று. மக்கள் கிட்ட நெருக்கமாக அவர் இருப்பதில்லை, அவர் இன்னமும் நடிகராக மக்கள்கிட்ட இருந்து தூரமாக தான் இருக்காரு, அவர் பவுன்சர்களால பாதுகாக்கப்படுறார் அப்படின்ற விமர்சனம் அவர் மீது முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறேன் அப்படின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த சந்திப்பு என்பது மிகப்பெரியதாக இருக்கும், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் நம்புகிறார். அதன் அடிப்படையில் தான் மக்களை சந்தித்த பிறகு அது ஒரு இடி முழக்கமாக மாறும், போர் முழக்கமாக மாறும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அடுத்ததாக 234 தொகுதிகள்லையும் விஜய் தான் போட்டியிடுறேன் அப்படின்ற கருத்தை சொல்றார். அதாவது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட போவது விஜய் அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லாரும் வேட்பாளர் யார் அதாவது விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போறார் அப்படின்ற சார்ந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரியதாக இருக்கிற பட்சத்தில் தன்னுடைய தொகுதி எதுன்றதை இப்பவே அறிவிச்சிட்டாரா அப்படின்ற கேள்வி எழும்போது தான் ஒவ்வொரு தொகுதியோட பெயரையா சொல்லி எல்லா தொகுதியிலையும் நிற்கிறது விஜய் தான் அப்படின்னு சொல்றார். இதை ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட முகமாக இருப்பது ஒரே ஒருவர் தான், விஜய் தான். அவரை தவிர வேறு யாரும் முகமாக இருப்பதில்லை. இப்போ ஆனந்த், பொதுச் செயலாளர் ஆனந்த் இருக்கிறார், அருண்ராஜ், ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட விஜய் என்பவர் ஏற்படுத்தும் தாக்கம் மற்றவர்களால் ஏற்படுத்த முடியாது என்ற கருத்து தான் பெருவாரியாக சொல்லப்படுது. ஸோ அதற்கு பதிலளிக்கும் விதமாக அல்லது அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த விஷயத்தை நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிறதும் விஜய் தான் என்ற அடிப்படையில் மக்கள் ஆதரவு அளிக்கணும் அப்படின்ற கருத்தை அவர் சொல்றார் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி கனெக்டை உருவாக்க நினைக்கிற ஒரு அடிப்படையில் தாய்மாமாவாக ஒவ்வொரு சகோதரிக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் தாய்மாமாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த ஃபேமிலி கனெக்ட் இதன் மூலமாக உருவாக்க நினைக்கிறாரா விஜய் என்ற கேள்வி எழுது. அதே மாதிரி இறுதியாக அவர் சொன்ன 2 விஷயங்கள், அதாவது அம்பேத்கர், காமராஜர், நல்லக்கண்ணு போன்றவர்களை எல்லாம் தோற்கடித்தது சினிமாக்காரர் அல்ல, ஒரு அரசியல்வாதி தான் அப்படியான ஒரு போட்டியை ஏற்படுத்தினார்கள் என்ற கருத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் அல்ல, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் அல்ல என்ற கருத்தை அவர் சொல்றார். அதாவது சினிமாக்காரர் என்ற ஒரு விமர்சனம் என்பது அது விமர்சனமாக அவர் மீது முன்வைக்கப்பட்டது. இது அப்படியாக இருப்பவர்களுக்கு என்ன தெரிந்துவிடும் போன்ற நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில தான் அரசியல்வாதிகள் எல்லோரும் அறிவாளிகள் அல்ல, சினிமாக்காரர்கள் எல்லோரும் முட்டாளும் அல்ல என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். இப்படி இந்த மாநாட்டில் அவருடைய பேச்சு முழுக்கவுமே தன் மீது வைத்த விமர்சனங்களுக்கான பதிலாக அவர் அதை முன் வச்சிருக்கார். இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு, நிறைய பதில்களை சொல்லியிருக்காரு. ஆனால் மறைமுகமாக இப்போ அதிமுகவை ஏன் மறைமுகமாக அவர் விமர்சிக்கிறார், நேரடியாக ஏன் விமர்சிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதே மாதிரி
இந்த பாஜக மீதான விமர்சனம் என்பதும் திமுக மீதான விமர்சனம் என்பதும் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட விமர்சனமா அல்லது உண்மையாகவே இருக்கக்கூடிய நிதர்சனத்தை அவர் சொல்கிறாரா என்ற கேள்விகள் எழுது. அதே மாதிரி இவர் பயன்படுத்துகிற இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் அவருக்கு பலனளிக்குமா? இப்போ வாக்குகள் நிச்சயமாக அவருக்கு, அதாவது அவருடைய தொண்டர்கள் எல்லாரும், ரசிகர்கள் எல்லாரும் வாக்காளர்களாக மாறுவார்கள் என்பது தான் அவர் சொல்றார். ஆனால் நிதர்சனத்தில் அது அப்படித்தான் நடக்குமா என்ற கேள்விகள் எழுது. ஸோ இப்படியாக அவருடைய வியூகங்கள் பல நிறைந்ததாக இருந்த அவருடைய பேச்சுக்கெல்லாம் அந்த வியூகங்களுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.